தேன்கனிக்கோட்டையில் யானைகள் ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்துவதை தடுக்க கோரி போராட்டம். அனைத்து கிராம விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் ஏராளமானவர்கள் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் அனைத்து கிராம விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் யானைகள் ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்துவதை தடுக்க கோரி போராட்டம் நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இதற்கு தலைமை ராஜேஷ்குமார், முன்னாள் ஜக்கேரி ஊராட்சி தலைவர் இதில் கண்டன உரையாற்றினார். பிஜேபி மேற்கு மாவட்ட தலைவர் ஏ நாராயணன், விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மேற்கு மாவட்ட செயலர் பி கே கணேச ரெட்டி, சிவக்குமார், மகளிர் அணி ரத்தினம்மா, பிஜேபி மகளிர் அணி சகுந்தலா, துணைத் தலைவர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் இருந்து விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். சுற்றுப்புற கிராமங்களில் யானைகள் தொல்லையால் பொதுமக்கள் உயிர் பயத்தில் உள்ள இந்த நிலையில் ஏற்கனவே பல உயிர்கள் பலியாகியுள்ளனர். மேலும் யானைகள் விவசாய நிலையங்களை சேதப்படுத்துவதால் கடன் பெற்று விவசாயம் செய்து வரும் இந்த நிலையில் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளும் சூழ்நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்படுகின்றனர். சில சமயங்களில் யானைகள் கூட்டமாக வந்து பகல் நேரத்தில் கிராமங்களுக்குள் நுழைவதால் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்லவும் பொதுமக்கள் வேலைக்கு செல்லவும் அச்சத்தாகி ஆளாகி வருகின்றனர். எனவே யானைகளை கட்டுப்படுத்த அரசு மற்றும் வனத்துறை அதிகாரிகள் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 25 இன்னைக்கு தளி தொகுதியில யானைகளை பிரச்சனையால டெங்கினிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாகத்தில் விவசாயிகள் மாப்பெரு அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்குது. இதுக்கு எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழக அரசுக்கு எவ்வளவு முறை நாம சொன்னாலுமே யானை பிரச்சனை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சாலும் கூட இது மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்துக்கு இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மக்கள் எம்எல்ஏ எம்பி கொண்டு போறாங்களோ இல்லை ஒண்ணுமே நமக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது யானைகள் ஊருக்குள்ள பதுங்கி வருது. போன வருஷம் தளி தொகுதியில 16 பேர் உயிர் சேதாரம். இந்த ஆண்டு 2 பேர், ஜக்கேரி 1, இன்னைக்கு காலை 6:20 ராயக்கோட்டை பகுதியில் 1. இந்த ஆண்டு இப்படி இருக்கும்போது யானைகள் வெளியில வரணும்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ரேஞ்ச் ஆபீஸ்ல ஊழியர்கள் அதிகப்படுத்தணும். இது நம்ம மாநில அரசாங்கம் இதுவரைக்கும் செய்யவில்லை. தடுப்பு வேட்டை காவலர்களை வைத்துக் கொண்டு இங்க இந்த நம்ம டெய்னிக்கோட்டை வனசரகு 64 கிலோமீட்டர் இருக்கிறதுனால 64 ஏக்கரா இருக்கிறதுனால ஒரு பக்கம் போனா ஒரு பக்கம் பாக்குறதுக்கு இல்லை. இது 3ஆ பிரிக்கணும் ரேஞ்ச். இது நம்ம தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதே போல ஒரு மினிமம் ஒரு ரேஞ்சுக்கு 10,000 இருந்து 12,000 ஏக்கரா இருந்தா கரெக்டா இருக்கும் வேலை. இதுக்கு ஊழியர்களே இல்லாத நம்ம அரசாங்கம் வனசரகு அப்படின்னு ஒரு துறை வைத்துக் கொண்டு மக்களுக்கு இழப்பீடு தராமல் அதிக அளவில் பாதிப்பு இருக்கு. ராய சேதாரம் படுத்த 5-6 கொடுக்கிறார், 60,000 ரூபாய் செலவாகும். ஆனா நம்ம அரசாங்கம் கொடுக்க மாட்டாரு. வாழைக்கு கரும்புக்கு இன்னும் விலை நிர்ணயம் செய்யவில்லை. வாழை போடணும் அப்படின்னா 2 லட்சம் செலவாகுது. அதுக்கு இதுவரை யானை சாப்பிட்டா வெறும் 25. கரும்பு கவலைதான் 1 இருந்து 2ஆவது, அதுக்கு 25,000 தான். பீன்ஸ் 1 ஏக்கரை போடணும்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில் 2 இருந்து 2 லட்சம் வரை ஆகும் செலவு. அதுக்கு 25,000 தான். தக்காளி போடணும்னா 3 லட்சம் வரை செலவாகும். அதுக்கு 25,000. ஆனா 25,000 முழுக்க எங்க கொடுக்கிறாரு? கொடுக்க மாட்டாரு. 5, 4, 2 இது மாதிரிதான் கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது தமிழக அரசு அரசாணைய மறுபரிசீலனை செய்து நம்ம வனசரக அலுவலர்களுக்கு அனைவருக்குமே இது ஒரு கோச்சிங் கொடுக்கணும். இதே போல வனத்துறை அமைச்சர் இதுக்கு முதல்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு விவசாயிகள் வேதனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல 20 mm கொண்ட ரோப் இப்போ ஜவளகிரி வனசரகத்துல இந்தியாவிலே எங்கே போடாத அது 6 அடி இருந்துச்சு 12 அடி உயர்த்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை போன சட்டமன்ற கூட்டம் நடக்கும்போது கொடுத்திருந்தோம். அதுக்கு ஒரு 350 மீட்டர் மட்டும் தான் இப்போ ஜவளகிரி வனசரகத்துல பாலியமென்கிற கிராமத்துல போட்டிருக்காரு. அதுக்கு கர்நாடகாவுடைய வனசரக அலுவலகம் நம்ம தமிழக அரசு அலுவலகம் முழுக்க அதை ஆய்வு பண்ணி இது ரொம்ப நல்லா இருக்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இது ஒரு நல்ல திட்டத்தை அறிவிச்சிருக்கோம். ஆனா இதுக்கு சரியான முறையில பயன்படுத்தாத அலுவலர்கள் ஏதோ ஒரு ஆளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காரு. அவங்க எங்க போடுறாரு என்னன்றது இந்த குவாலிட்டி போடுறாருன்னு தெரியும். தரம் இல்லாத போடுறாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா அந்தந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரேஞ்சில் கொடுத்தாதான்
சோலார் போடுறாங்க இல்ல இரும்பு 20 mm கொண்ட ரோப் போடுவாரோ அது அவருக்கு சேருது அப்படின்னு அந்த அந்த ரேஞ்சில் கொடுக்கணும். ஓகே, இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை? சார் இந்த கட்டுப்படுத்துக்கு அரசாங்கம் என்ன உத்தரவு போட்டிருக்கோ அது செய்யணும். விவசாயிகள் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய தென்குன்னிக்கோட்டை பகுதியில் உள்ள விவசாயிகளின் குறைகளை இன்னைக்கு ஆர்ப்பாட்டமாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாய தோட்டத்துக்குள்ள போகும்போது அவங்கள உயிர் கையில பிடிச்சிட்டு தான் போற மாதிரி இருக்கா. ஒரு ஆபத்தான முறையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க விவசாயிகள்லாம். உடனடியாக நீங்கள் இதை கண்டுகொண்டு வனத்துறைக்கு என்னதெல்லாம் நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ பண்ணுங்க. காட்டு யானைகள் விவசாய நிலத்துக்குள்ள வராத மாதிரி நீங்க வனத்துறைக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வனவிலங்குகள் விவசாய நிலங்களுக்குள் வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதை மீறி நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்றால் நாங்கள் விவசாயிகளாகிய நாங்கள் எங்களுடைய போராட்டங்கள் இன்னும் மிகப்பெரிய அளவுல எங்கள் உயிர்களாவது பணை வைத்து எங்களுடைய விவசாயிகளை பாதுகாத்துக் கொள்வோம் என்று இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் ராஜேஷ்குமார். நான் முன்னாள் ஜக்கேரி ஊராட்சி மன்ற தலைவர்.